முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு நடிகர்கள் ராமராஜன், தியாகு, அருண் பாண்டியன் ஆகியோர் நேரில் சென்று ஆதரவு அளித்தனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு ஞாயிறன்று சென்ற நடிகர்கள் ராமராஜன், தியாகு, அருண் பாண்டியன் ஆகியோர் முதல்வருக்கு சால்வை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் பேசிய ராமராஜன், 4வது முறையும் பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்பார் என்றும், ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்ட பன்னீர்செல்வத்திற்கு காமராஜரின் எளிமை, அண்ணாவின் அறிவு, ஜெயலலிதாவின் துணிவு இருப்பதாக குறிப்பிட்டார். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திலே 9 வருஷம் முதலமைச்சர். அவரிடம் இருந்த எளிமை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அவரிடம் உள்ள அறிவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 9 வருஷம் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார், தலைவரிடம் உள்ள பணிவு, கனிவு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 6 முறை முதலமைச்சர், அம்மாவோட துணிவு, இவரெல்லாம் அரசு இருந்தாலும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த மதிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பசுமன் தேவரையா உள்ளது வீரம். அது இயற்கையை அவரிடம் இருக்கின்றது. இப்படி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அண்ணன், அண்ணா என்ற 3 எழுத்து, எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து, அம்மா என்ற 3 எழுத்து, இது 3க்கும் பெருமை சேர்ப்பது ஓபிஎஸ் என்ற 3 எழுத்து. இதனை அடுத்து நடிகர் தியாகு பேசும்போது, பன்னீர்செல்வம் கிருஷ்ணா தண்ணீர் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தார் என்றும், மக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர் என்றும், நிரந்தரமாக தமிழக முதல்வராக மக்களை ஆள வேண்டும் என்றும் தெரிவித்தார். யாரை நம்பி யாரும் கிடையாது, உழைச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நீரை கொண்டு வந்தாரு, அதே போல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாரு, அதே போல பாத்தீங்கன்னா எத்தனையோ வருதா புயல் அவ்வளவு தூரம் உழைச்சாரு, எவ்வளவோ செஞ்சாரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இவரை மாதிரி மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். இந்த கூட்டம் இது சாதாரண கூட்டம் இல்லை. இது நீங்க சொல்ற மாதிரி பிரியாணிக்கும் வரல, வேற எதுக்கும் வரல, தானா வந்த கூட்டம். இந்த கூட்டம் நிரந்தரமா அண்ணன் பின்னால இருக்கும், அண்ணன் பின்னால இருக்கும், நாங்களும் இருப்போம். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் அண்ணன் பின்னால இருக்கிறாங்க.